60 வயசுக்கு மேல் தீராத முதுகுவலி, தொடைவலி, கெண்டைக்கால் வலி, கால் மரத்து போதல், கால் எரிச்சல், நடக்கும்போது செருப்பை தூக்க முடியாமல் போவது, இடுப்பு வலியுடன் சேர்ந்து வரும் கால் வலி, மரத்து போதல், கால் உணர்ச்சி இல்லாது போதல், இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா இதை சயாடிகான்னு சொல்லலாம். எவ்வளோ வைத்தியம் பார்த்தோம், பல டாக்டர் இன்னுமே வைத்தியம் பார்த்தோம், இடுப்பு வலி குறையல, அப்படியே வலியுடன் சமாளிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் பழையபடி வேலை செய்ய என்ன செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் தாத்தா பாட்டிகளே, வெல்கம் டு மை சேனல் சீனியர் ஹப் தமிழ். வீடியோக்குள்ளே போகலாம். முதுகு வலி ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் நீண்ட நேரம் ஒரே நிலையில் உட்காருதல் அல்லது நிற்பது, தவறாக உட்காரும் நிற்கும் போக்கு, பாசர், அதிக எடை, ஒபிசிட்டி, முதுகெலும்பு மீது அழுத்தம், அதிகரிக்கும் உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது, செடன்டரி லைஃப் ஸ்டைல், தாய்மார்கள் வீட்டில் குனிந்து சுத்தம் செய்வது, தரையில் அமர்ந்து வேலை செய்வது என முதுகு வளைந்து வேலை செய்யும் செயல்கள் அதிகமாக இருப்பதால் ஜவ்வுகள் அடிக்கடி மடங்கி நிமிர்கின்றன. அதனால என்ன ஆகுதுன்னா ஜவ்வுல தேய்மானம் ஏற்பட்டு விலகுது. இதில் முக்கியமா குனிஞ்சு வேலை செய்யற ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. சர்க்கரை வியாதி இருந்தாலும் கூட ஜவ்வுல இருக்கிற ஜெல்லியோட தன்மை குறைஞ்சு அது வத்தி போகும். அதனாலேயும் சீக்கிரமா ஜவ்வு விலகுதல் பிரச்சனை வரும். சரி, இப்போ இடுப்பு வலி மற்றும் ஸ்கைடிக் இதற்கான தீர்வுகள் பற்றி பார்ப்போம். முதலாவது உடற்பயிற்சி. முதுகு தண்டு பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய முதல் மருந்தே உடற்பயிற்சி தான். அதை விட சிறப்பான மருந்தே கிடையாது. ட்ரங்க் ரொட்டேஷன், ஸ்ட்ரெச். இப்போ உங்க கைகளை குறுக்க வச்சு எதிர் தோள்களை பிடிச்சுக்கோங்க. இடுப்பு அசையாதபடி உங்க உடம்பை மெதுவா ஒரு பக்கமா திருப்புங்க. ரொம்ப அசௌகரியமா இருக்கிற அளவுக்கு திருப்ப வேண்டாம். அந்த நிலையில 5 வினாடிகள் இருந்துட்டு அப்புறம் மறுபக்கம் செய்யுங்க. இதை ஒரே மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 10 முறை வரைக்கும் செய்யலாம். சீட்டட் செஸ்ட் அண்ட் பேக் ஸ்ட்ரெச். மார்பு பகுதிக்கு உங்க கைகளை முதுகுக்கு பின்னாடி கோர்த்து பிடிச்சுக்கோங்க. மார்பை முன்னால தள்ளி தாடிய சின் மேல தூக்குங்க. இந்த நிலையில 10 முதல் 15 வினாடிகள் இருந்து ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. முதுகு பகுதிக்கு இப்போ உங்க கைகளை முன்னால நீட்டி உள்ளங்கைகள் கீழ் நோக்கி இருக்கட்டும். தலைய கைகளுக்கு இணையா கீழே இறக்கி முதுகு வளையிற மாதிரி வளைச்சுக்கோங்க. இந்த நிலையில 10 முதல் 15 வினாடிகள் இருந்து ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. இப்படி குறைஞ்சது 2 முறை செய்யுங்க. சீட்டட் ரிவர்ஸ் ஷோல்டர் ஃப்ளை. நாற்காலியின் ஓரத்துல உட்காருங்க. இடுப்பை நேரா வச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னால குனிங்க. இப்போ உள்ளங்கைகள் ஒண்ணுக்கு ஒன்று எதிரா இருக்கிற மாதிரி கைகளை பக்கவாட்டுல நேரா தூக்குங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் மெதுவா பழையபடிக்கு வாங்க. இதை 15 தடவை செய்யுங்க. டென்னிஸ் பால் மசாஜ். கால் வலி, பாதம் புண்ணு இருக்கிறவங்களுக்கு டென்னிஸ் பந்தை வச்சு ஒரு மசாஜ் செய்யலாம். இது கால், பாதம், கால் நரம்புக்கு எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் கொடுக்கும். நம்ம மூளைக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் கூட இது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கால் பாதத்துல தான் நிறைய நரம்புகள் இருக்கு. இந்த பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு நாற்காலியில உட்காருங்க. அடுத்து டென்னிஸ் பந்தை ஒரு காலுக்கு அடியில வச்சுக்கோங்க. இப்போ அந்த பந்தை தரையில வச்சு அழுத்தி கால் விரல்கள்ல இருந்து குதிகால் வரைக்கும் முன்னும் பின்னும் உருட்டுங்க. இப்படி ஒவ்வொரு காலுக்கும் 30 வினாடி செய்யுங்க. ஒருவேளை வலி வந்தா உடனே இதை நிறுத்திட்டு டாக்டர் கிட்ட கேட்கறது நல்லது. அடுத்ததா சீட்டட் பெண்ட் ஃபார்வர்டு. இந்த பயிற்சி உங்க முதுகு தசைகளை நீட்டி நல்ல பலன் கொடுக்கும். ஒரு நாற்காலியில வசதியா உட்கார்ந்து கைகளை சும்மா தளர்த்தி வச்சுக்கோங்க. மெதுவா முன்னால குனிஞ்சி கைகளை முன்னால தொங்க விடுங்க. உங்க வயிற்றுல எந்த அழுத்தமோ கஷ்டமோ இல்லாத அளவுக்கு மட்டும் குனிஞ்சா போதும். இதே நிலையில 15 முதல் 30 வினாடிகள் இருந்துட்டு அப்புறம் மெதுவா நிமிர்ந்து உட்காருங்க. இதை 2 to 4 தடவை வரைக்கும் உங்களுக்கு சௌகரியமா இருக்கிற அளவுக்கு செய்யலாம். அடுத்ததா ஸ்டாண்டிங் ஹிப் கார்ஸ் எக்ஸசைஸ். இதை ஸ்டாண்டிங் ஹிப்சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டுப்பாட்டுடன் கூடிய மூட்டு சுழற்சி, கண்ட்ரோல்டு ஆர்டிகுலர் ரொட்டேஷன்ல
இந்த பயிற்சியில் உங்கள் இடுப்பு மூட்டுகள் முழுமையாக சுழலும். அதனால் இது ஹிப் பிகோசர்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எப்பவும் போல நேரா நில்லுங்க. பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு நாற்காலியை பிடிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு காலை உங்க முழங்கால்ல உங்க முன்னாடி வர மாதிரி தூக்குங்க. அடுத்து அந்த காலை பக்கவாட்டில் கொண்டு வந்து அப்புறம் மறுபடியும் கீழே இறக்குங்க. அப்புறம் இதை எதிர் திசையிலையும் செய்யுங்க. இதே மாதிரி உங்க இன்னொன்று காலுக்கும் செய்யுங்க. வழி 2, ஹாட் அண்ட் கோல்டு காம்ப்ரஸ். சூடான அல்லது குளிர்ந்த ஒத்தடத்தை வலி இருக்கும் இடத்தில் பயன்படுத்தலாம். சூடான மற்றும் குளிர்ந்த ஒத்தடத்தை மாற்றி மாற்றி வைக்கும்போது வீக்கம் குறைந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும். ஹீட்டிங் ஃபேட் அல்லது ஐஸ் பேக்கை 8 நிமிடங்கள் ஒத்தடம் கொடுக்க பயன்படுத்தலாம். வழி 3, பூண்டு பால் 5 பூண்டு. பல்லை எடுத்து தோல் உரிச்சு நசிச்சுக்கோங்க. பெரிய பூண்டா இருந்தால் 3 போதும். ஒரு 50 மில்லி லிட்டர் பால் 100 மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. பால் நல்லா கொதிக்கும் போது நசுக்கின பூண்டை அதில் போடுங்க. இந்த பாலை சுண்டும் வரைக்கும் மெதுவாக கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சி பூண்டை வடிகட்டு அந்த பாலில் ஒரு 10 சொட்டு விளக்கெண்ணெய் சேருங்க. இடுப்பு வலி மட்டும் இருந்தால் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை செய்யுங்க. இடுப்பு வலி மட்டும் இருந்தால் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடிங்க. கழுத்து வலி இருந்தால் காலையில் வெறும் வயிற்றுல குடிங்க. இடுப்பு கழுத்து 2லையும் வலி இருந்தால் காலையில் ஒரு வாட்டி ராத்திரி ஒரு வாட்டி குடிங்க. இப்படி செஞ்சால் கழுத்து இடுப்பு எலும்புகளுக்கு இரத்த ஓட்டம் நல்லா போகும். அந்த பகுதிகளில் இருக்கிற அழுத்தம், தசை நார்கள் இருக்கிற அழுத்தம், அதனால நரம்புகளில் ஏற்படுற பலவீனம் எல்லாம் படிப்படியாக குறையிறத நீங்களே பார்ப்பீங்க. வழி 4, நரம்பு பிளாஸ் மற்றும் நரம்பு ஸ்லைடு. ஒரு நாற்காலியில் அமர்ந்து பாதிக்கப்பட்ட காலை நேராக நீட்டி அதை உயர்த்தி இருக்கும் இன்னொரு நாற்காலியின் மீது வைக்கவும். முதுக நேராக வைத்துக்கொண்டு கால் விரல்கள், கணுக்கால்கள், கழுத்து ஆகியவற்றை உங்களால் முடிந்த அளவுக்கு முன்னால் வளைக்கவும். 5 முதல் 10 வினாடிகள் அப்படியே வைத்திருந்து பிறகு கணுக்காலையும் கழுத்தையும் பின்னோக்கி வளைத்து 5 முதல் 10 வினாடிகள் வைத்திருக்கவும். இதை சில முறை மீண்டும் செய்யவும். நெர்வு கிளைடு மேலே சொன்ன நெர்வலைசிங் முறையை செய்யவும். ஆனால் இந்த முறை கழுத்தை முதுகு தண்டுக்கு நேராக வைத்து கொள்ள வேண்டும். காலை முன்னோக்கி வளைக்கும் போது இடுப்பு பகுதியில் மட்டும் குனிந்து வளைக்கவும். முதுகையோ கழுத்தையோ வளைக்க வேண்டாம். காலை பின்னோக்கி வளைக்கும் போது பழையபடி நேராக அமரவும். இதை மெதுவாக நிதானமாக செய்யவும். உங்களுக்கு வலி இல்லாத அளவுக்கு மட்டும் செய்யுங்கள். வழி 5, தூங்குமிடம். 60 வயதிற்கு மேல் நீங்கள் எந்த பக்கம் படுத்து தூங்கினாலும் உங்கள் உடலுக்கு ஏற்ற உறுதியான மெத்தையை பயன்படுத்த வேண்டும். உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். எனவே உயரமான தலகாணியை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் ஒருக்களித்து தூங்குபவர் என்றால் உங்கள் முழங்கால்களுக்கு இடையில் ஒரு தலையணையை வைக்கலாம். நீங்கள் மல்லாந்து படுத்து தூங்குபவராக இருந்தால் உங்கள் முழங்கால்களுக்கு கீழே ஒரு தலகாணியை வைத்து கொள்ளலாம். வழி 6, ஓம தைலம். ஒரு 200 மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயை சூடு பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை அணைச்சிட்டு அதில் ஒரு 10 கிராம் ஓமத்தை போடுங்க. ஓமம் புரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் உள்ளுக்கு சாப்பிடுற பச்சை கற்பூரத்தை ஒரு சிட்டிகை மட்டும் அந்த எண்ணெயில் போடுங்க. இந்த தைலத்தை வலி இருக்கிற இடங்களில் கழுத்து, இடுப்பு, கால் பூசி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சுக்கோங்க. இப்படி செஞ்சா வலி குறைஞ்சு போறத நீங்களே பார்ப்பீங்க. மஞ்சள் கலந்த பால் கீழ்வாதத்தை குணமாக்கும். முடக்கு வாதத்தின் காரணமா உண்டாகும் வீக்கத்தையும் குறைக்கும். தசை மற்றும் எலும்புகளில் ஏற்படும் வலியை குறைத்து வளைவு தன்மையை அதிகரிக்கும். முதுகுத்தண்டு மற்றும் மூட்டுகளை உறுதிப்படுத்தும். மஞ்சள் கலந்த பால் இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் என்கிறது. இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து புத்துணர்வு தரும். அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை தொடர்ந்து பருகி வந்தால் நோயின் தீவிரம் குறையும். இந்த பாலை அளவுக்கு அதிகமாக குடித்தால் வயிற்றுப்போக்கு, நெஞ்செரிச்சல் ஆகியவை ஏற்படலாம். உங்களுக்கு ரெகுலராக முதுகு வலி இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த டிப்ஸ் மற்றும் இயற்கையான முறையை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் முதுகு வலி காணாமலேயே போயிடும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் தாத்தா பாட்டி.